ஓம் சாந்தி. இன்று 17/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை, படிப்புத்தான் வருமானமாகும். படிப்புத்தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும். இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் 21 பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும். படிப்பு என்றால் இந்த வாணி, இந்த முரளியை படிப்பதுதான் படிப்பு. இது ஒரு சிறந்த வருமானம். படிப்பு தான் வருமானத்திற்கு ஆதாரம். இந்த படிப்பின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளின் மீது குரு திசை இருக்கிறதோ அவரிடம் என்ன அடையாளம் தென்படும்? சைக்காலஜிக்கலா பாபா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. எந்த குழந்தைகளின் மீது குரு திசை இருக்கிறதோ அவர்களிடம் என்ன அடையாளம் தென்படும்? பதில்: அவர்களது முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும். படிப்பு நன்றாக படிப்பார்கள், ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஸ்ரீமத்தை மீறுபவர்கள் தான் படிப்பில் தோல்வி அடைவார். பிறகு அவர்கள் மீது ராகு திசை அமர்ந்து விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாய் உங்கள் மீது விருட்சாபதியாகிய தந்தையின் மூலம் குரு திசை அமர்ந்திருக்கிறது. இந்த விளக்கம் என்னவென்றால், இதை விளக்கி சொல்கின்றேன். அதாவது என்ன கேள்வி கேட்கின்றார் இறைவன்? எந்த குழந்தைகளின் மீது குரு திசை இருக்கிறதோ அவர்களிடம் என்ன அடையாளம் தென்படும்? பதில்: அவர்களது முழுமையான கவனம், அவருடைய கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும். ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி. ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளும் போது என்னென்ன முறைகளை, எந்தெந்த வழியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லி கொடுத்திருக்கின்றார். அந்த ஸ்ரீமத் மீது கவனம் இருக்கும். ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி அழகாக விளக்கி சொல்லியிருக்கின்றார். படிப்பு நன்றாக படிப்பார்கள். எந்த காரணத்தை கொண்டும் இந்த முரளியை தவற விட மாட்டார்கள். எந்த காரணத்தை கொண்டும் இந்த முரளியை ஒரு முறைக்கு 5 முறை படிப்பார்கள். ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது. ஸ்ரீமத்தை மீறுபவர்கள் தான் படிப்பில் தோல்வி அடைவார். ஸ்ரீமத்தை மீறுபவர்கள் என்றால் ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்காதவர்கள், இறைவன் சொல்கின்ற உயர்ந்த வழியை கடைப்பிடிக்காதவர்கள் தோல்வி அடைவார், படிப்பில் தோல்வி அடைவார். பிறகு அவர்கள் மீது ராகு திசை, இந்த படிப்பில் தோல்வி அடையும் போது அவர்கள் மீது ராகு திசை அமர்ந்து விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது விருட்சாபதியான தந்தையின் மூலம் குரு திசை அமர்ந்திருக்கிறது. இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட அனைத்து குழந்தைகளிடமும் குரு திசை அமர்ந்திருக்கின்றது. தந்தையின் மூலம் குரு திசை அமர்ந்திருக்கு. மிக்க நன்றி. இந்த கேள்வி பதிலையும் இந்த தலைப்பையும் கேட்டீர்கள். மீண்டும் தொடர்கின்றேன். அடுத்து தாரணைக்கான முக்கிய பகுதி அடுத்த பகுதியில் தொடர்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி.